ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் முதலீடுகளுக்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படவிருக்கிறது. சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இந்த அமைச்சரவையின் கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? எது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் பல்வேறு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரைவில் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளவுள்ளார். அதன்படி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான குழுவினர், அதாவது தொழில்துறை அமைச்சர் உள்ளிட்ட தொழில்துறை அதிகாரிகள் கொண்ட குழுவினர் இன்னும் சில நாட்களில் வெளிநாட்டிற்கு செல்ல உள்ளனர். அதாவது அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்று பல்வேறு முதலீடுகளை ஈர்த்துள்ளனர். அந்த பயணத்திற்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. தமிழ்நாடு அரசானது இந்த முதலீடுகளை ஈர்ப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. ஏற்கனவே உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்று 6 லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகளானது ஈர்க்கப்பட்டது. அதனைத் முன்பும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு சென்று பல்வேறு முதலீடுகளை ஈர்த்து வந்தார். அதன் தொடர்ச்சியாக வெளிநாடுகளுக்கு செல்ல உள்ளார். தற்போது இன்னும் சில நாட்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கொண்ட குழுவினர் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு பல்வேறு தொழில் முதலீடு ஈர்ப்பு தொடர்பான பல்வேறு கூட்டங்களை நடத்த உள்ளனர். அது தொடர்பான கூட்டத்திற்கு இன்று அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளது. அது தொடர்பாகவும் விரிவாகவும் விவாதிக்கப்பட உள்ளது. மேலும் கடந்த ஜனவரி மாதம் சென்னையில் தமிழ்நாடு உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றது. அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பல்வேறு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறு புரிந்துணர்வு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாகவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட உள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால், ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்றால் அந்த நிறுவனத்தின் ஒப்புதலானது அமைச்சரவை கூட்டத்தில் தான் அளிக்கப்பட வேண்டும். அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு நிறுவனங்களுக்கானது ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளது. அவ்வாறு ஒப்புதல் அளித்த பிறகு அந்த நிறுவனங்களுக்கான பணிகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. மிகவும் குறிப்பாக மிகவும் முக்கியமாக இந்த அமைச்சரவை கூட்டமானது எதற்கு என்றால், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த வெளிநாடு செல்ல உள்ளார். அதாவது பல்வேறு முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா செல்ல உள்ளார். அவ்வாறு அந்த அமெரிக்கா செல்வதற்கான ஒப்புதலை அளிப்பது தொடர்புதான் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய விவாத பொருளாக கூறப்பட்டுள்ளது. நன்றி கண்ணன், விவரங்களை வழங்கியமைக்கு. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.